தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு புதிய ரூல்ஸ். அமைச்சர் சொன்ன அதிரடியான குட் நியூஸ் என்ன? ஸோ ரெடியாக இருங்க மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்திருக்கு அந்த ஒரு சில முக்கியமான விதிமுறைகள். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் மேற்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான மாற்றங்கள் மற்றும் விதிமுறைகளை இந்த தகவல் விளக்கும். போலி குடும்ப அட்டைகளை ஒழிப்பதற்கும் தகுதியான ஏழை மக்களுக்கு அரசு சலுகைகள் சரியாக சென்றடைவதற்கும் கேஒய்சி அப்டேட், ஆதார் இணைப்பு மற்றும் பயோமெட்ரிக் அனைத்துமே இதில் முக்கியம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறைகளை சரியாக பின்பற்றாதவர்கள் அட்டைகள் ரத்து செய்ய வாய்ப்புள்ளதோடு ரேஷன் பொருட்களும் வழங்கப்பட மாட்டாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் விநியோகத்தில் ஊழலை தடுக்க அனைத்து கடைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் மக்கள் எங்கு வேணுமானாலும் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்கப்பட்டு தகுதியுள்ள பயனாளிகளுக்கு முழுமையான பலன்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் பொதுமக்களின் நன்மையை கருதி அரசு மேற்கொண்டுள்ள மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளாகும். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுக்கு புதிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ புதிய ரேஷன் கார்டுக்கு வாங்குறவங்களுக்கு உண்டான அப்டேட்டும் தான். அடுத்த 3 வாரங்களில் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் செய்யப்படும் என அமைச்சர் உறுதி அளித்துள்ளார். பல மாதங்களுக்கு பிறகு இப்பொழுது ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த 3 வாரங்களில் புதுதாக ரேஷன் கார்டு அனைத்துமே வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்காங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி எப்போ வரும்ன்ட்டு. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு செய்ய வேண்டிய விதிமுறைகள், சில பல முக்கியமான விதிமுறைகள் இருக்குது. ஸோ இப்போ தற்பொழுதைய பிரச்சனைகள் அப்படின்னா 3 கோடி போலி அட்டைகள் நீக்கம். 2025ஆம் ஆண்டு வரை நடத்தப்பட்ட ஆய்வில் நாடு முழுவதும் கண்டறியப்பட்ட 23 கோடி சுமார் போலி அட்டைகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு. தகுதியற்ற நபர்களால் ஏற்படும் பாதிப்பு. 4 சக்கர வாகனங்கள் மற்றும் சொகுசு வாழ்க்கை வாழ்பவர்கள் தவறான வருமான விவரங்களை அளித்து சலுகைகளை பெறுவதால் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே நபர் பல அட்டைகளை வைத்திருந்தாலும் இதில் பிரச்சனை. ஒரே ஆதார் அல்லது முகவரியை பயன்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டைகள் பெறுவது முறைகேடுகளுக்கு வழிவகுக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரே வகையான ஆதார் வச்சுட்டு பல வகையான அட்டைகளை பெறுவது. ஸோ இதில் கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான மாற்றங்கள். கேஒய்சி அப்டேட் செய்தல் கட்டாயம். உங்கள் ரேஷன் அட்டையில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்த கேஒய்சி செய்வது அவசியம். தவறினால் அட்டை ரத்து செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம். ஆதார் மற்றும் மொபைல் எண் இணைப்பு. ரேஷன் கார்டுடன் உங்கள் ஆதார் எண்ணை பதிவு அல்லது எண்ணை இணைப்பதன் மூலம் தற்பொழுது ஐரிஸ் ஸ்கேனர் மூலம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அப்போதுதான் பொருட்கள் தடையின்றி கிடைக்கும். பயோமெட்ரிக் மற்றும் கண்விழி சரிபார்ப்பும் இதில் நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. புதிய மாற்றங்களும் நன்மைகளும். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் மக்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் தங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை வாங்கி கொள்ளலாம். ரேஷன் கடைகளில் சிசிடிவி கேமராக்கள். கடைகளில் விநியோகம் செய்வதில் நடக்கும் ஊழலை தடுக்க அனைத்து ரேஷன் கடைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. தகுதியானவர்களுக்கு முன்னுரிமை பொருட்கள். முறைகேடுகள் தவிர்க்கப்படுவதால் அரிசி, கோதுமை மற்றும் சர்க்கரை போன்ற தகுதியுள்ள ஏழை மக்களுக்கு முழு அளவில் தட்டுப்பாடின்றி பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்கிறதுங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி முதல் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் முழுமையாக முடிந்ததுனால புதிய ரேஷன் கார்டுகள் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று புதிய அரசு அமைந்த பின்னரும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாத பொதுமக்கள் நீண்ட நாட்களாக தொடர்ந்து விண்ணப்பித்து வந்துள்ளனர். விரைவில் உங்களுக்கு உண்டான புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்ட்டு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.